ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் தக்காளி சேர்க்காம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம், காரத்திற்காக 3லேருந்து 4 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றவரை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு 5 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 10லேருந்து 12 பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கிக்கிறேன். இது லைட்டாக வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கடாயில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அலசிட்டு அதை எடுத்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியும் இந்த சட்னிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் சட்னி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிருச்சு. பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டோன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இந்த சட்னியை கம்பு இட்லிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கம்பு இட்லி ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அதையெல்லாம் தவறாமல் பார்க்குறதுக்கு சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.